கிரிக் யுனைடெட் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ரீவத்சன். இன்னைக்கு என் கூட யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இர்ஃபான் ப்ரோ இருக்காரு. இர்ஃபான் ப்ரோ இருக்காரு. ஸோ இன்னி மேட்ச் வந்து நம்ம ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ண டிசி விசஸ் ஆர்சிபி உடைய மேட்சை தான் பார்க்க, அதோடைய ரிவ்யூ தான் பார்க்க வந்தோம். ஒரு 220, 230, 250 அப்படின்ட்டு பயன்படுத்திட்டு இருந்த அந்த டெல்லி கிரவுண்டுல, ஓகே ஆர்சிபி இவ்வளவு அடிப்பாங்க, டெல்லி இவ்வளவு அடிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த கிரவுண்ட்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப சப்பையா முடிஞ்சிருச்சு. சோ இத பத்தி இர்ஃபான் உங்களுடைய தாட்ஸ் என்ன? மேட்ச் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. நான் கூட வந்து சரி, டிசி வந்து டாஸ் வந்து தோத்துட்டாங்க, சரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க, சரி மினிமம் வந்து பவர் பிளே வந்து ஒரு 50 to 60 ஆள் அடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்து கடைசியில பார்த்தா வந்து 5-3. இத பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ரோ ஞாபகம் வந்துச்சு. அந்த மேட்ச் வந்து அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இப்ப நாட் ராங் சயின்டிபிக்கலி. எஸ், அந்த 5-3 நமக்கு எங்க போகுதுன்னா 2019 நம்ம செமிஃபைனல்ஸ்ல நியூசிலாந்து கிட்ட வாங்குனது மட்டும்தான். சோ அதுதான் ஓகே. அதெல்லாம் ரொம்ப அது தாண்டி அதுக்கப்புறம் நிறைய அடி வாங்கியாச்சு. அதனால இப்ப அந்த அடி வந்து வடுவா ஆமா இருக்கு. ப்ரோ. மோர் தென் வலியோட என்ன வடு, ஓகே நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஆமா, அந்த அதெல்லாம் டுவெண்ட்டி தாண்டியாச்சு, டுவெண்ட்டி த்ரீ இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி. ஆமா 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் தோத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய சக்தி வந்துருச்சுன்ற மாதிரி அது அவ்வளவு இதுவா இருந்தது. சரி, அது நம்ம அப்ப பார்ப்போம். சோ கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு வந்துட்டு புவனேஸ்வர் குமார் இந்த சீசன் பூராமே ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்காரு. ஐ திங்க் நாட் த பெஸ்ட். ஐ மீன் நம்ம ஃபிட்னஸ் வைஸ் அவருடைய ஃபார்ம் வைஸ் அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, நம்ம பீக் அண்ட் பீக் ஆஃப் புவனேஸ்வர் குமாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% அங்க இருக்காரு அப்படின்றத தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பா. T20ல அன்பார்ச்சுனேட்டா 2022க்கு அப்புறம் அவர் இந்தியாக்காக ஆடவே இல்லை. பட் ஆனா என்னன்னா இந்த வண்டி வந்து நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. ஸ்டில் ரன்னிங் ரன்னிங் அந்த ஸ்விங் அந்த மோர் தென் அவருக்கு அந்த பேஸ் அதெல்லாம் விட என்னன்னா அந்த ஸ்விங் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் ஓட்டிட்டு இருக்காரு நல்லாவே. ஹீ நோஸ் ஹவ் டு போல். ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி என்னன்னா நம்ம பும்ராவை எவ்வளவு வந்து பிரைஸ் பண்றோமோ, ஷமி வந்து வேர்ல்ட் கப் உடைய அந்த ஸ்பெல் எல்லாம் பிரைஸ் பண்ணோம். பட் புவனேஸ்வர் குமார் வந்துட்டு கோர்ஸ். இட் டிசர்வ்ஸ் மச் மோர் பிரைஸ் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இன்னைக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் லிட்ரலி வந்து என்னன்னா நோண்டி தள்ளிட்டாரு. ஒரு சைடு புவனேஸ்வர் குமார் அப்படின்னா இன்னொரு சைடு வந்து ஹேசல் காட். லிட்ரலி அவர் வந்து என்னன்னா அந்த ஆர்சிபிக்கு எப்ப என்ட்ரி கொடுத்தாரோ அப்பையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிளேயர் எனக்கு எப்பவுமே இந்த ஒரு பிளேயர் மேல நம்பிக்கை, ஒரு பிளேயர்னால ஒட்டுமொத்த டீம் டீம் மாறுது அப்படின்றதுல பெருசா உடன்பாடு கிடையாது. எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது தான் இருக்கும். பட் ஆனா அந்த போலிங் லைனப்ல ஏசல்வுட் பிளஸ் புவனேஸ்வர் குமார்ன்ட்டு வரும்போது அந்த போலிங் லைனப் எப்படி மாறுது, அந்த போலிங் லைனப் அப்படி ஏன்னா ஆர்சிபியோட பெரிய டெம்ப்ளேட்டா இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்தது ஃபுல் சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸா இருப்பாங்க. நீங்க ஒரு ஏபி டிவில்லியர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் அப்படின்ட்டு இருக்கும்போது இப்ப டப்புன்ட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, போலிங் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செட் ஆனதுக்கு அப்புறம் பேட்டிங் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நியூ ஃபேசஸ். யாருமே வந்து விராட் கோலியை தவிர பெருசா யாருமே எஸ்டாப்ளிஷ் ஃபேஸே கிடையாது. ஸோ அது என்னன்னா ஒரு ஃப்ரீ மைண்ட கொடுக்குது அப்படின்றத இது. இன்னைக்கு ஹேசல்வுட் போட்ட லென்த் எல்லாமே வந்துட்டு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லென்த்தே வச்சிருந்தாரு. எதுவுமே வந்து மிடில் அண்ட் லெக்ல கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு எஸ் கையை ப்ரோ. மடக்கி அடிக்கிறதுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஃபுல்லா டிரைவிங் லென்த் அந்த அப்படின்னு விஷயம் தான் சொல்லவா? போட்டிருந்தாரு. ஏசலோட ம். வந்து ம். ஏசலோட வந்தீங்களா, இந்த ஆஸ்திரேலியன் வந்தாங்களா, அந்த வடிவேல் நடந்து வர்ற வாக்கு மாதிரி தான். அதே வந்து ஆர்சிபின்னு வந்தா அந்த ஜெயிலர்ல வர்ற ரஜினி மாதிரி ஸ்டைலா வருவாரு. அந்த மாதிரிதான். அல்ல அந்த அதான் டெம்ப்ளேட் ஒண்ணு ஹேசல்வுட். வரும்ல. ஆமா. லாஸ்ட் 2-3 இயர்ஸா அவருக்கு வந்து அப்படிதான் இருந்துக்கு. அவர் வந்து என்னதான் வந்து ஆஸ்திரேலியா இதை வச்சு எடுத்திருந்தாலும் வந்து அவருடைய அந்த T20 ஸ்கில்ஸுங்கிறது லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல இருந்து சம growthல இருந்துக்கு. ஒரு இந்த மாதிரியான ஒரு ம். ஜெனரேஷன் வந்து நீங்க வந்து ஒரு பவுலர் நம்புறதுன்னா பும்ரா கருத்து உங்களுக்கு வந்து போல்ட் இருந்தார் ஒரு காலத்துல. அவரையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஓவர் ஷேட் பண்றதுன்னா பெரிய விஷயம் தான். கரெக்ட் தான். சோ இன்னைக்கு அதுதான் அதுதான் பண்ணாரு அவரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டேய் சிஎஸ்கே 2021ல ஏசல்வுட்டை வச்சுட்டு ஆஹ் அந்த மாதிரி ஒரு போலரை வந்து எஸ். ஆனா 2021ல பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங் ஏசல்வுட்டை வந்து பெரிய எஸ் பிரைஸ்க்கு எஸ் அவங்க எஸ் போல பேஸ் பிரைஸும் சம்திங் என்னமோ வந்து எஸ் அந்த ப்ரோ. பிரைஸ்ல தான் 2 கோடி எடுத்தாங்க. நினைக்கிறேன், 2 கோடி ஆடுதான். ஆமா. சோ 2022ல ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷன் தீபக் சேகர், எஸ் அவங்களுக்கு ஒரு ப்ரிடாமினா ஒரு ஸ்விங் பவுலர் வேணும், தீபக் சேகருக்கு போனாங்க.
பட் ஹேசல்வுட்டை நீங்க ரீடைன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அந்த லைன் அப் எப்படி இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகே ஃபைன். நம்ம அதுக்கப்புறம் ஒரு கப்பும் ஜெயிச்சாச்சு. அது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அவருடைய பட் ஆனா வந்து ஸ்பெஷாலிட்டி ஒரு விஷயம் சொல்லவா, ஹேசல்வுட். நீங்க வந்து பட் ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, நீங்க வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் நீங்க வந்து கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னு சொல்றேன்னா, அவர் வந்து வேர்ல்டு கப் முன்னாடி ஒரு இன்ஜுரியில இருந்தாரு. அங்க இருந்து வந்து அவரை நம்பி அவருங்க ஆர்சிபி ரீப்ளேஸ்மெண்ட் கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நாங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போறோம் இந்த மாதிரி ஏசல் விட்டுக்கிட்டு. ஆனா அதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சாங்க. இந்த மாதிரி எனக்கு நீ தான்ப்பா வேணும், நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே, நீ வர்ற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு 4 மேட்ச் ஹோல்டு பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி 3 to 4 மேட்சஸ். அது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லுவேன் நான் வந்து ஆர்சிபி வந்து. எனக்கு என்னன்னா ஆக்ஷன்ல மத்த டீமுக்கு வந்து நான் நல்ல விஷயம் பண்ணாங்கன்னு சொல்லுவேன். ஆர்சிபிக்கு ஏசல்வுட்டுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு ஜேக்கப் டஃபியை எடுக்க விட்டாங்க. ஸோ அவரை வந்து பேஸ் பிரைஸ்ல எடுக்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டு மத்த டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு பொறிகல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்றது வந்து என்னன்னா ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பட் ஏன்னா அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ப்ரோ. ஆமா. ஏன்னா ஏசல்வுட் வந்து இன்ஜுரி அவர் இல்லன்னா அந்த போலிங் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40% அதோட எஃபெக்டிவ்னஸ் கம்மியாகும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்றப்போ, அத ஸ்ட்ரெங்தன் பண்ற மாரி ஜேக்கப் டஃபி நம்பர் 1 T20 பவுலர், ஐ மீன் வருண் சக்கர நம்பர் 2 T20 பவுலர். சோ அவர வந்து பேக்கப்ல எடுக்க விட்டாங்க. எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ, என்னோட ட்ரூ இப்ப தான். என்னன்னா இந்த இந்த அவருடைய ஏசல்வுட்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அந்த ஹார்ட் லென்த்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் லென்த், பேக் ஆஃப் லென்த். இந்த ஹார்ட் டெஸ்ட் மேட்ச், லென்த்ன்னு சொல்றவங்களுக்கு டெஸ்ட் ரொம்ப மேட்ச் லென்த். டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ஹார்ட் லென்த் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்ப டிரைவ் அடிக்கணும். இப்ப விராட் கோலி கவர் டிரைவ் அடிப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு பால் வந்து அவர் கால் கீழே விழுகும், கால் கிட்ட விழுகும். ஓகே. சோ காலுக்கு முன்னாடியோ கால் கிட்டயோ கால்ல விழுந்தது அப்படின்னா ஆஃப் சைட்ல விழுந்துச்சு அப்படின்னா அதை காலை முன்னாடி போட்டு டிரைவ் அடிப்பாரு. ஓகே. கிட்டத்தட்ட உங்களுக்கு கண்ணு கீழே அது எப்படி வரும்னா கண்ணுக்கு கீழே பால் வந்ததுன்னா டிரைவ் அடிப்பாரு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்ப வந்து என்னன்னா ப்ரோ கேக்குதா? கேக்குது. அல்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதனால வைஃபை மாறிச்சு. அதனாலதான். ஓ சரி சரி. ப்ரோ கேக்குதா? ஓகே. ஓகே. சோ இப்ப கேக்குது, இந்த பேக் கண்டினியூ பண்ணலாம்ல. பண்ணலாம் பண்ணலாம். சோ இந்த ஹார்ட் லென்த் ஆர் பேக் ஓகே. ஆஃப் லென்த் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லென்த் பால் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி விழுகும். பிட்ச்ல வந்துட்டு பேட்ஸ்மேன் கிட்டக்க விழுகும் பால். லென்த் குட் லென்த் அப்படின்னு பேட்ஸ்மேன் கிட்ட விழுகும். ஃபுல்லர் லென்த்னா பேட்ஸ்மேன் காலு கிட்ட விழுகும். அதனாலதான் என்னன்னா ஃபுல்லர் லென்த் போட்டு கொஞ்சம் நீங்க இந்த ஸ்லாட் பால் ஃபுல்லர் லென்த்துக்கு மேல நீங்க போட்டீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் தூக்கி நேரா சிக்ஸ் அடிக்கிறது அதெல்லாம் ஏன்னா கரெக்டா அவங்க காலு கீழே விழுகிறதுனால அதை அவங்க மடக்கி சிக்ஸ் அடிக்கிறதுக்கு வாட்டமா இருக்கும். சோ இது குட் எஸ் லென்த் ப்ரோ. அப்படின்றது என்னன்னா அதுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கும். இந்த ஷார்ட் ஆஃப் லென்த் அப்படின்றது என்னன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு குட் லென்த்துக்கும் ஷார்ட் லென்த் என்னன்னா உங்களுக்கு குத்தி அந்த புல் ஷாட் அடிப்பார்ல ரோஹித் சர்மா அது அடிக்கிறது. இப்ப வந்து என்னன்னா இந்த பேக் ஆஃப் லென்த் ஆர் ஹார்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா சோ இது என்னன்னா உங்களுக்கு புல் அடிக்கும் போது ஷார்ட் பால் எப்படி வரும்னா உங்க கரெக்டா ஷோல்டர் ஹைட்டுக்கு வரும். மோஸ்டா இது என்னன்னா ஒரு பிட்ச் கண்டிஷன்ஸ் வச்சுல இல்ல நார்மலா ஒரு பிட்ச்ல வந்து பார்த்தோம்னா ஷோல்டர் ஹைட்டுக்கு ஷார்ட் பால் வரும் உங்களுக்கு. சோ நீங்க அந்த பலாருன்னு வந்து புல் அடிக்கலாம். இன்னொன்னு கொஞ்சம் ஃபுல்லர் லென்த் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா வந்துட்டு முன்னாடி நீங்க பாடியை லீன் பண்ணி விராட் கோலி மாதிரி டிரைவ் அடிக்கலாம். சோ அது வந்து என்னன்னா கரெக்டா பேட்டோட மிடில் ஆஃப் த பேட்ல வாங்கும் நீங்க காலை முன்னாடி போட்டீங்கன்னா. சோ இப்ப இந்த ஷார்ட் ஆஃப் லென்த் அப்படின்றது என்னன்னா முன்னாடியும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது. பின்னாடி போய் புல் அடிக்க போறீங்க அப்படின்னா இன்சைட் எட்ஜ் ஆகி போல்ட் ஆவீங்க. முன்னாடி போய் அஃப்கோர்ஸ். டிரைவ் ஆட போறீங்க அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு பவுன்ஸ் ஆகி செஸ்ட்ல அடி வாங்கும் இல்ல ஒரு மாதிரி ஆக்வர்டா வந்துட்டு பேட்டோட ஸ்டிக்கர்ல அடிக்கும். சோ இந்த லென்த்தை தான் வந்து என்னன்னா ஷார்ட் ஆஃப் லென்த் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இது புல் பண்றதா டிஃபெண்ட் பண்றதா அப்படின்னு சமீர் ரிஸ்வியோட விக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா கிளாசிக் எக்ஸாம்பிள். கொஞ்சம் வெளியில எஸ் ப்ரோ, போட்டிருப்பாரு. கண்டிப்பா. நீங்க நான் பாத்திருப்பீங்கன்னு சமீர் நினைக்கிறேன். ஸ்வீட் விக்கெட் பார்த்தேன் ப்ரோ. நான் பார்த்தேன் ப்ரோ. அது வந்து சரியான ஒரு பிளான்.
ப்ரோ கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க ப்ரோ. சாரி, இங்க நெட் இஷ்யூஸ். ஓகே ஓகே, கரெக்டா அதாவது வந்து அவர் ஒரு வந்து பக்கம் புவி வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து புவனேஸ்வருக்கு வந்து ப்ரெஷர் போட்டுருந்தாரு. இவரும் வந்து அந்த ப்ரெஷர் அழுத்திக்கிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா விக்கெட் எடுப்பேன்ட்டு சொல்லி வச்ச மாதிரி வந்து 2 பேருமே மாறி மாறி எடுத்தாங்க. அதோடைய பலன் தான் உங்களுக்கு வந்து 8 for 6. இந்த மாதிரி நீங்க வந்து எதிர்பார்ப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. T20ல என்ன கேட்டீங்கன்னா, நீங்க பிரஷர் போட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர் வந்து டிஃபென்சிவா போடல. 2 பக்கமும் வந்து அஃப்கோர்ஸ். காளமாட்ட வந்து ஜல்லிக்கட்டு, இது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல காளமாட்ட கழட்டி விட்டா மாதிரி 2 பேரும் போய் அடிச்சுன்னு மாலுங்கடான்ட்டு 3 ஓவர் கொடுத்து தள்ளிட்டாங்க. எனக்கு என்னன்னா, அதான் எது பெருசுன்னு ஆஹ் அடிச்சு காட்டு. ஆமா, எனக்கு என்னன்னா 4வது ஒரு 2 பேருக்குமே கொடுத்துருக்கலாம். 49க்குள்ள ஆல் அவுட் ஆறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். நீங்க அந்த 49 டேக தூக்கி டிசி தலையில கட்டி இருக்கலாம். அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு இன்னைக்கு ஆர்சிபி பண்ணிருக்கலாமேன்னு நினைக்கிற ஒரே ஒரு குறை. மத்தபடி அவங்க இது பண்ணது இல்ல. அவங்க பண்ணது எல்லாமே பவர் பிளேல மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ புவனேஸ்வர் குமார் இஸ் வெல் நோன் ஃபார் ஸ்விங். புவனேஸ்வர் குமார் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்விங், பால் வந்து காத்துல அலையும். நீங்க புவனேஸ்வர் குமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் காத்துல அலைஞ்சு வரும். ஹேசல்வுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீம் மூவ்மெண்ட், அதாவது ஹிட் அண்ட் டெக் பவுலர் அப்படின்னு சொல்றது என்னன்னா, பிச்சில் பட்டு கொஞ்சம் பால் இங்கிட்டு அங்கிட்டுன்னு மூவ் ஆகும். ஸோ அதை பேக் ஆஃப் லென்த்ல வந்துட்டு என்னன்னா இங்கிட்ட அங்கிட்டு மூவ் ஆகும்போது நீங்க நிறைய கிளவுல அடி வாங்குறது அப்படின்றது பார்த்திருப்பீங்க. ஹேசல்வுட்டுக்கு நிறைய கிளவுல வாங்குவாரு. சோ அது இருக்கும். சோ ஆனா 2 பேருமே ஒண்ணே ஒண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், அதாவது ஹாஃப் ஸ்டம்புக்கு வெளியிலவே வச்சிட்டு இருந்தாங்க. சோ அது ஒரு நல்ல விஷயமா நான் வந்துட்டு அவங்களுடைய மாஸ்டர் கிளாஸுக்கு மெயினான விஷயம் என்னன்னா, 2 பேருமே வெவ்வேறு லென்த் வந்து இது பண்ணாலும் லைன் வந்து அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் லைனே கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு லெக் சைடுல அடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸுமே கொடுக்கல. சோ அதுதான் இந்த வந்துட்டு ஹேசல்வுட் அண்ட் ஒய் ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் ஆர் கோட்ன்றது இதுல நம்ம வந்து பார்க்கலாம். இன்னிய மேட்ச் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ். அண்ட் எப்படி பவர் பிளேல போலிங் போடணும், இன் காம்பினேஷனா எப்படி போலிங் போடணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான் இன்னைக்கு அவங்க எடுத்தாங்க. ஸோ டிசியோடைய லைனப்பை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. லைனப்ல நீங்க எதிர்பார்த்த சேஞ்ச் என்ன? அவங்க போன மேட்ச் வந்து 264 கொடுத்தும் தோத்தாங்க. ஆஹ் ஆனா நீங்க எதிர்பார்த்த சேஞ்ச் என்ன இதுல? நான் ஆக்சுவலா வந்து ஸ்டார்க் வருவான்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனா வந்து முன்னாடி சொல்லிட்டேன், கிரிப்பர்ஸ் மத்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் வந்து நெக்ஸ்ட் மேட்ச், அதாவது RR மேட்ச் வந்து May 1 வந்து அவைலபிளா இருப்பாருன்ட்டு நியூஸ் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவர் வரதை பொறுத்துதான் வந்து இந்த டீமுடைய பவுலிங் இதாகும். ஏன்னா இவங்க வந்து லுங்கிங்கிடி வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஹெட் இது அது ஒரு பெரிய இதாயிடுச்சு இன்சிடென்ட். அதனால அவர் வந்து ஒரு 2-3 மேட்சஸ் வந்து அவைலபிள் கிடையாதுன்ட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து காசி ஆடி வேணும். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஓகே. பத்தும் நிஷாங்கா வந்து இன்னுமே நான் வந்து பேக் பண்ணிருப்பேன். ஏன் சொல்றேன்னா அவர் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ் வந்து டீசெண்டா ஆடிக்காரு. வேர்ல்டு கப்பு நிறைய வந்து கொஞ்சம் டீசெண்டா ஆடிக்காரு. ஸோ அவருக்கு நீங்க வந்து இன்னும் டைம் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து KL ராகுல் ஒரு கிளாசிக்கலான பேட்ஸ்மேன் இருக்காரு. அவரும் வந்து ஸ்லோ ஸ்டார்டா தான் ஒத்துக்கிறார். ஆனா அவர் வந்து ஒரு கிளட்ச வந்து பிடிச்சிட்டாருன்னா வந்து கண்டிப்பா வந்து அடிக்காம விட மாட்டாரு. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வந்து 2 பேருக்கும் ப்ரெஷர் இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒருத்தராச்சும் அடிக்கணும்ட்டு. இதனாலதான் அவங்க வந்து பென் டக்கெட் எடுத்தாங்க. ஆனா அவர் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. அவர் வந்து இங்கிலாந்து வித்ட்ரா பண்ணிட்டாரு. கமிட்மெண்ட்ஸ்க்காக. அது வந்து மேபி அவங்களுக்கு வந்து டிராபேக்கா இருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா வந்து காப்பர் ஈட்டர்னஸ்னு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் இருக்காரு. மேபி இவங்க வந்து சைட் பண்ணிக்கலாம் வந்து. ஏன்னா அவரும் வந்து நல்லா ஆடினார் இந்த மாதிரி நியூஸ் அண்ட் சீஸ்ல. ஆனா ஏன் அன்பார்ச்சுனேட்டா இப்ப ஏன் வந்து அபிஷேக் பொரல் டிபிஎல் சைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அபிஷேக் பொரல் ட்ரை பண்றது வந்து ஓப்பனிங்ல ட்ரை பண்ணிருக்கலாமே, ஏன் வந்துட்டு அவங்க ஒரு ஃபாரின் காம்பினேஷன் போகணும்? ஏன்னா இப்போ இப்போ ஒரு இப்போ அன்பார்ச்சுனேட்டா இங்கிடி வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இங்க ஸ்டார்க் வந்துட்டாரு அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டார்க்கு, இங்கிடி, டேவிட் மில்லர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான் 4 ஃபாரினர் இருக்க முடியும் உங்களுக்கு. ஏன்னா 4 பேருமே வந்துட்டு மெயின் ஸ்டேஜா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க அபிஷேக் போரல என்னோட ஒரே ஒரு வாதம் என்னன்னா, அபிஷேக் போரல ஓப்பனிங்ல ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படின்றது தான் ஒண்ணு. ஏன்னா அபிஷேக் போரல் வந்து நீங்க ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர் கூட கிடையாது, ரீடைன் பண்ண பிளேயர், அன்கேப்டு பிளேயரா நீங்க ரீடைன் பண்ணீங்க. ஃபியூச்சர் இதுதான் அப்படின்ட்டு அவர் போன வருஷம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவரை டிராப் பண்ணது வந்து
ஓகே. 10 நிசாங்கா நீங்க ட்ரை பண்ணது தப்பு இல்ல. பட் ஆனா அவரு கிளிக் ஆகலன்றப்போ, அபிஷேக் போரலுக்கு தான் நீங்க அடுத்த பேக்கப்பா போயிருக்கணும். அவங்க புது டேலண்ட் அவர வந்துட்டு இவ்ளோ பெரிய கேம்ல எக்ஸ்போஸ் பண்ணது, அதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் லைனப் கூட எக்ஸ்போஸ் பண்ணதுன்றது வந்துட்டு, ஆ அது வந்து எனக்கு வந்து ஐ அம் நாட் சோ கன்வின்ஸ்ட் அபௌட் இட். இதுக்கு நீங்க அபிஷேக் எப்படியும் நீங்க ஆடிட்டாரு. அபிஷேக் போரல் இன்னைக்கு ஆடிட்டாரு. உங்களுக்கு இம்பாக்ட் சப்பா வந்துட்டு. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த புது டேலண்ட் அந்த பையன் ஐயோ! அந்த பேர் மறந்துட்டேன். ம். அவர் பேரு எனக்கு ஞாபகம் இல்ல. நல்ல டேலண்ட், சாஹில் டீசென்டான பராக், பேட்ஸ்மேன் சாஹில் தான். பராக், சாஹில் பராக் அவர் பேரு. அவரும் டீசென்ட் டொமஸ்டிக் ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தாரு. கொஞ்சம் ஓகே தான். நான் வந்து இல்ல பார்த்த வரைக்கும் மகாராஷ்டிரா நான் பிரீமியர் கொஞ்சம் லீக்ல பார்த்தேன். ஆடிட்டு வராரு. சாஹில் பராக் மகாராஷ்டிரா ஆமா, பிரீமியர் லீக்ல என்பிஎல்ல ஆடிட்டு பார்த்தேன். வராரு சரியா? ஆமா. நல்ல ஃபார்ம்ல தான் வந்தாரு. அந்த வைபவ் சூரியவன்ஷிக்கு அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளேயர் தான். பட் நாட் சோ எஸ் எஸ் டிஸ்ட்ரக்டிவ் லைக் 19 வைபவ் வயசு தான். சூரியவன்ஷி. 19 இயர் ஓல்டு தான். ஆமா. ஜஸ்ட் 19 இயர் ஓல்டு தான். அவரு அவர இன்னும் டேஸ் எக்ஸ்போஸ் இருக்கு அவருக்கு பண்றது வந்து. கண்டிப்பா. இல்ல, புவனேஸ்வர் குமார் தானே அவர் ஆடினாரு. அவர் வந்து இந்த மாதிரி பவுல வந்து எதிர்பார்த்துக்கவே மாட்டார் அந்த மாதிரி. எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, டிசிக்கு சான்சஸ் கம்மியாயிட்டே இருக்குது. அதுவும் வந்து இன்னி மேட்சோட நெட் ரன் ரேட் பயங்கர அடி வாங்கியிருக்குன்றதுனால, ஐ எனக்கு என்னோட ஒப்பீனியன் ஆமா ப்ரோ, அபிஷேக் போரல் -1க்கு போயிடுச்சு ஓப்பன் ப்ரோ. பண்ணி ஆமா, -1 பாயிண்ட் சம்திங்ல போயிடுச்சு. ஆமா. ஆர்சிபி வந்து கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு குவாலிஃபயர் 1 ஸ்பாட்ட சீல் பண்றதுக்கு நெட் ரன் ரேட்ட ஏத்திட்டாங்க இந்த மேட்ச்ல. ஆனா என்னோட ஒப்பீனியன் அபிஷேக் போரல் ஷுட் ஓப்பன் வித் கேஎல் ராகுல். நீங்க நிதிஷ் ராணா நம்பர் 3 ஆடுறது அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. அவர் நல்லா பண்ணியிருக்காரு இந்த சீசன்ல. அது பிரச்சனை இல்ல. சோ ஆனா அபிஷேக் போரல் ஓப்பன் பண்ணணும். அவங்களுக்கு லுங்கி இங்கிடியோடைய ஸ்டேட்டஸ் பத்தி எனக்கு தெரியல. சப்போஸ் லுங்கி இங்கிடி 2-3 மேட்சஸ் வரலன்னா அவைலபிள் இல்லைன்னுட்டாங்க. அப்படி 3 மேட்சஸ் இல்லன்றப்போ அவைலபிள் என்னன்னா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. துஷ்மந்தா சமீரா அண்ட் மிச்சல் ஸ்டார்க் தான் இந்த காம்பினேஷன் இருக்கும். அண்ட் தே ஹேவ் டு கெட் விப்ராஜ் நிகம். அந்த லோவர் டவுன் தி ஆர்டர்ல அடிக்கிறதுக்கு விப்ராஜ் நிகம் கொண்டு வரணும். இது நல்லா இருந்த காம்பினேஷனு. நல்ல டேலண்டடான டீமு. இவங்க தேவையில்லாம அந்த காம்பினேஷனை சொதப்பி இது பண்ணாங்க. அசுதோஷ் சர்மான்னு ஒரு பவர் ஹிட்டர் இருந்தாரு. அவரையுமே இப்ப யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு அவங்களே தள்ளிக்கிட்டாங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். சரி, எனக்கு ஒரு கேள்வி மத்தபடி வருது. ஏன் வந்து சொல்லுங்க. இவங்க வந்து அசித்தோஸ் வந்து அனுப்பலன்னு தோணுது? ஏன்னா வந்து அசித்தோஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன். மேபி வந்து அவரு சுத்த போய் அவுட் ஆயிடுவாருங்கிற எண்ணத்துல அவங்க அனுப்பிவிடலையா? இல்ல இல்லாட்டி எனக்கு வேற என்னன்னு புரியல. இன்னி சிச்சுவேஷன்ல வந்துட்டு அசுதோஷ் அனுப்பியிருந்தாரு அப்படின்னா, நீங்க சொல்றது 100% கரெக்ட். அசுதோஷ் வந்திருந்தா எப்பவுமே இம்பாக்ட் பிளேயரா அசுதோஷ் தான் வரணும். பட் இன்னி சிச்சுவேஷன்ல 6 விக்கெட் எஸ், டவுன்ன்றப்போ அஃப்கோர்ஸ். அசுதோஷ் சர்மா வந்தாரு அப்படின்னா அவர் பேட்டை வச்சுட்டு சுத்திட்டு தான் போவாரு. உங்களுக்கு கேமை எடுத்துட்டுலாம் போக மாட்டாரு. அந்த சைட்ல இப்ப அபிஷேக் போரலான்னு அந்த ஒரு 30 ரன் தான் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் 75 வந்தது. இல்லைன்னா ஆர்சிபியோட ரெக்கார்டு இன்னைக்கு பீட் பண்ணப்பட்டிருக்கும். சோ அதனால மட்டும்தான் எடுத்திருந்தாங்களே தவிர, மத்தபடி அவங்க என்னோட ஒப்பீனியன் அபிஷேக் போரல் வந்து 11ல ஸ்டார்ட் பண்ணிரணும். ஓப்பனிங்ல வந்து அபிஷேக் போரல் வரணும். அபிஷேக் போரல் வந்துட்டு அசுதோஷ் சர்மா நம்பர் 7 வந்தாங்க அப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த டீமு. இந்த டீம் இப்ப ஸ்லோவா அவங்க காம்பினேஷன் எல்லாமே உடைஞ்சிட்டு வருது. இவங்க சீக்கிரமா ரீக்ரூப் பண்ணிட்டு இங்கிடி போனது பெரிய மிஸ். டெத்ல யார் போடுவான்னு தெரியல. சோ கண்டிப்பா. சீக்கிரமா ரீக்ரூப் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு வரலன்னா இவங்க டோர்னமெண்ட் சீக்கிரமா முடிஞ்சிரும். என்னோட ப்ரெடிக்ஷன்ல நான் டிசி அட்லீஸ்ட் 4வது டீமா, நான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனா டிசி 4வது டீமா முடிப்பாங்கன்றத யோசிச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த இது வந்துட்டு எனக்கு என்னமோ பொய்யா போயிடும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். சோ நீங்க சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சுமாரா போன இந்த மேட்ச் பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஒண்ணும் இல்ல. தேவ்தத் படிக்கல் ஒரு 13 பால் வில்லியர்ஸ் கூட ஆரஞ்சு கேப் போட்டி போட்டாரு. அப்புறம் சுப்மன் கில் கூட ஆரஞ்சு கேப்புக்கு போட்டி போடுறாரு. இப்ப என்னடான்னா வைபவ் சூரியவன்ஷி கூட ஆரஞ்சு கேப்புக்கு போட்டி போடுறாரு. சோ இது வண்டி போடாம ஓடிட்டே இருக்கு. உங்களோட தாட்ஸ் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். மத்தபடி இந்த ஒரு சுமாரான மேட்ச்ல சுமாரான பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும், போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பராவே ஆர்சிபி பண்ணியிருந்தாங்க. இத பத்தி நீங்க சொல்லுங்க. அதாவது வந்து காட்டுக்கு ஒரே ஒரு ராஜா தான் இருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து வேற யாரும் இல்ல, நம்ம கிங் தான்.
நீங்க எங்க பார்த்தாலுமே சரி உங்களுக்கு வந்து ஒரு காலத்துல சச்சின் சச்சின் வந்து சொல்லிட்டு இருந்த கூட்டம் வந்து பிற்காலத்து வந்து கோலின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கூட பாருங்க சுபன் கில் யாரா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா வந்து உங்களுக்கு இன்னுமே கோலியோட யாரா தான் இன்னும் போயிட்டு இருக்கு. இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உண்மைதான். அவர் எங்க போனாலும் அடிப்பாரு. அவர் வந்து சேஸ் மாஸ்டர், அவருக்கு வந்து பல பேர்கள் இருக்கு. அவரோட வந்து நம்ம வந்து எந்த பேட்ஸ்மேனும் கம்பேர் பண்ண முடியாது. அவரோட நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடிய ஒரே பேட்ஸ்மேன் அது வந்து சச்சின் டெண்டுல்கர். அதுக்கும் வந்து இவரு ஜாக் எலிஸ். இவங்க 2 பேரும் தான் வந்து என்னோட இதுல இருந்து நான் பாக்குறேன். ஏன்னா வந்து ஜாக் அவங்க 2 பேரும் வந்து கோட்டு. ஜாக் எலிஸ் ஏன்னா வந்து அவர் தான் வந்து ஒரு ஈக்குவலா ஆடுவாரு. அவர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர். ஆனா வந்து அவரை பத்தி யாருமே நம்ம பேசுனது இல்ல இன்டர்நேஷனல்ல. நீங்க இப்ப கூட பாருங்க ஜாக் எலிஸ் கேட்டா யாருமே தெரியாது இருப்பாங்க சார். யாருமே பாக்குற ஃபேன்ஸே சரி. அவங்க வந்து யாரு கேட்டாலும் சரி சச்சின் பாட்னிங்கு சங்கக்காரா அப்புறம் வந்து இவரு லாரா இவங்க 4 பேர் தான் பேசுவாங்க தவிர எனக்கு வந்து இவர் ஜாக் எலிஸை பத்தி யாருமே பேசவே மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அதையும் தாண்டி ஒரு படிக்கு மேல வந்து இவர் இருக்காரு. அதாவது உங்க ஊர்ல மலைன்னா எங்க அண்ணன் இமயமலைன்னு சொல்லுவார்ல டியூட்ல அந்த மாதிரிதான் இமயமலை. அதுக்கும் மேல அதுக்கும் வந்து டிசியோட இதை பத்தி சொன்னீங்கல்ல. டிசிக்கு வந்து ஓப்பனிங் இனிமே சரியா வரல. அது நான் உண்மையா ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க வந்து எப்படி ஆக்ஷன் வந்து டிசைன் பண்ணாங்கன்னா வந்து பென்டக்கெட்ட ஓப்பனிங் பண்ணிட்டு ஒரு பக்கம் இவங்க வந்து பென்டக்கெட் வந்து அதடி ஸ்டார்டரு இன்னொரு பக்கம் வந்து ராகுல் வந்து உங்களுக்கு வந்து நின்னு நிதானமா ஆடி கொடுக்குறது. அதுமா நிதிஷ் ராணா இதான் உங்களுக்கு ப்ராபப்ளி டாப் 3 அதுக்கு பிஃபோர் ஆக்ஷனு. அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா வந்து அவங்க டக்கெட்டோடைய அந்த ஒரு கன்ஃபியூஷனாலே அவங்க வந்து டோர்னமெண்ட் அங்கேயே எனக்கு வந்து லைட்டா இதாயிடுச்சுன்னு தோணுது. ஆனா வந்து பத்து நிமிஷம் வந்து டிசர்வ்டு. ஏன்னா வந்து அவர் வந்து அதுக்கு முன்னாடி அடிச்ச வந்து ஸ்டேஜே வேற. அவர் தான் ஸ்ரீலங்கா வந்து ஒரு 3-4 இயர்ஸ் வந்து தூக்கிட்டு இருக்காரு. ப்ராபப்ளி இப்ப வந்து ஸ்ரீலங்காவோட சச்சின் டெண்டுல்கர் யாருன்னு கேட்டா வந்து நீங்க நிசங்கா கண்ண முடிட்டு சொல்லிடலாம். நிசங்கா கமிந்து மெண்டிஸ் இவங்க பேரை நீங்க வந்து தாராளமா சொல்லிடலாம். உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அபிஷேக் பூரேல் வந்து இப்போ சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பாப்போம் மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னமும் வந்து அந்த இடத்த வந்து சீல் பண்றது கஷ்டம் தான் தோணுது அந்த அபிஷேக் பூரேல இருந்து. அவங்க டைம் கொடுக்கணும். ஆனா வந்து அபிஷேக் பூரேல இருந்து போன வருஷம் வந்து நிறைய பொசிஷன் ஷஃபிள் பண்ணி ஆனாரு. ஓப்பனிங் வந்தாரு, 3ல வந்தாரு, பினிஷிங் ஆனாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இடம் கொடுக்கணும். அதை கொடுத்தா வந்து மேபி அவரும் வந்து இன்னும் நல்லா ப்ரூவ் பண்ணுவாரு. ஏன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கிற இடத்துலலாம் வந்து ஆப்போக்கே சிவாஜிங்கிற மாதிரி கிடைக்கிற இடத்துலாம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. போன வருஷம் வந்து பஞ்சாப் கூட வந்து போன வருஷம் 24 ஆடுன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து பினிஷிங் ஆடினாரு. ஞாபகம் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து அந்த ஆமா 10 பால் இம்பாக்ட் 30 ரன் பிளேயரா வந்து அடிச்சாரு. ஆடுவாரு. அவர் இம்பாக்ட் பிளேயரா இம்பாக்ட் வந்து வந்து நிறைய ஆடுவாரு. இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. ஆமா. ஓப்பனிங்ல உங்களுக்கு வந்து ஒரு 2-350 அடிச்சிருக்காரு உங்களுக்கு வந்து. அதுல ஒண்ணு வந்து வின்னிங் நான் கூட இருக்கு நினைக்கிறேன் தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அந்த மாதிரி டேலண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷைனா லேட் ஆகும். ஆனா நீங்க வந்து கண்டிப்பா வந்து அப்ரோச் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம். உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஓகே. ட்ரஸ்ட் ப்ராசஸ் சொல்றாங்கல்ல அதுக்கான இதுதான். நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்புறமா ஆர்சிபி என்ன யூஸ்வல் வந்து அவங்கதான் இந்த வருஷமும் கப் அடிப்பாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு. ஆனா குறுக்கே அந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி பஞ்சாப் வேற இருக்காங்க. லாஸ்ட் டைம் விட்டது வந்து இந்த வருஷம் பிடிப்பாங்க பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த 2023 வந்து பவர் பிளே மோஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்தது யாருன்னு கேட்டா வந்து புவனேஸ்வர் குமார். இட்ஸ் விங் கிங் புவனேஸ்வர் குமார். உங்களுக்கு அதுக்கு பேர் தான் ட்ரென் போல்ட், சிராஜி, சமி எல்லாம் வராங்க. அப்படி பாருங்க 36 வயசாயும் இந்த குதிரை இன்னமும் ஓட்டிட்டு இருக்கு. ஏன்னா இன்னுமே ஓடிட்டே நம்ப இருக்கு. முடியல. இவர் வந்து எப்படி வந்து இவ்வளவு சீக்கிரமா இந்தியால விட்டாங்கன்னு தெரியல எனக்கு வந்து. மேபி 23 சான்ஸ் கொடுத்துக்கலாம். பட் ஆனா வந்து இந்தியன் டீம் ரேஞ்சே வேற லெவல போயிடுச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு ஓகே. அதையும் தாண்டி ப்ரோ எல்லாருமே இன்டரப்ட் விட்டாங்க. பண்றதுக்கு சாரி. இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் தான். அதான் ப்ரோ மோஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்து அவர் தான். இதுக்கு மேல என்ன இருக்கு. அவர் வந்து இன்னமும் கோட்டாவே இருக்காது. கோட்டாவே இருப்பாருன்னு நம்புறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு நீங்களுமே வந்து என்னன்னா உங்களுடைய ஓப்பனிங் கன்சர்ன்ஸ் ஃபார் டிசியை சொல்லியிருந்தீங்க. நானுமே என்னோட கன்சர்ன்ஸை சொல்லியிருந்தேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு ஆடியன்ஸ் நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு ஆர்சிபி வந்து நல்லா வந்துட்டு இதாண்டா சான்ஸ் நெட் ரன் ரேட்டை ஏற்றிக்கிட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஆர்சிபி இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபினிஷ் இன் டாப் 2. ஸோ மீதி 3 டீம் ஆர்சிபி பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு டாப் 2ல முடிச்சிட்டாங்க அப்படின்னா மீதி 2 டீம் யாருன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் மிடில் டேபிள்ல இன்னும் கொஞ்சம் சண்டை போயிட்டே இருக்கு. யார் வருவா ஒன்ன புடி என்ன புடின்ட்டு யார் வருவா அப்படின்றது வந்துட்டு ஒரு கொஸ்டின் தான். ஆனா டாப் 2 எனக்கு என்னமோ ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் ஆர் சீல்ட் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இன் திஸ் வீடியோ. உங்களோட ஒப்பீனியன்ஸ் இந்த ப்ரோ மேட்சை பத்தி தேங்க்யூ ப்ரோ. கமெண்ட்ல போடுங்க. இர்ஃபான் ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ இன்னொரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து தேங்க்ஸ் ப்ரோ. டாடா பை பை சொல்லிட்டு சைன் இன் பண்ணிக்கிறது ஸ்ரீவத்சன். பை கைஸ். அண்ட் அந்த சைட்ல இர்ஃபான். பை. பை பை.